எப்ப என்ன வெயில் அடிக்கி, இது என்ன காத்து காலம் மாதிரியா இருக்கு, வெயில் காலம் மாதிரி வெயில் கொளுத்துது. ஆமாம், வெளியே தெருவில் வர முடியல. மூஞ்செல்லாம் அப்படியே நெருப்பாக காந்துது. தண்ணி டேப்பை திறந்தா வெண்ணி கணக்கா வருது. ஒரு மழைகளை அடித்தா நல்லா இருக்கும். சரி, இது என்னப்பா ஊர், நம்ம ஊரில் இப்படி எல்லா நேரமும் வெயில் அடித்து கொள்ளுது. சுந்தரி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா? ஆமா, அன்னைக்கு நான் போகல. ஏன் ஒயாமல் லீவு போடுத? எனத்தை போட்டு போவேன். ஆஃபீஸும் பிடிக்கல, வேலையும் பிடிக்கல. அப்போ வேற எங்கேயாவது மாற வேண்டியதானே? பிடிக்காத இடத்துலையும் வேலை பார்த்துட்டு இருக்க. நல்ல வேலை வந்துச்சுன்னா இதை விட்டுருவேன். எனக்கும் பாபு சாருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம் ஆமாம், அவருக்கும் நல்ல வேலை பாரு. பாவம் இங்கே கடந்து முடிச்சுட்டு அடக்காரு. ஏன்னா நம்ம பங்குசை காணும். நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஆளை காணுமே. இந்த வந்தாச்சே நம்ம கூட்டத்து தலைவி. எட்டி இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன வேலை எதுவும் வீட்டுல இருந்ததா? ஆமா இளிச்சக்கா. எட்டி நெட்டவெளி, உன் மாமியார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு மனசுல? அது என்ன நினைக்கும்? முட்டையவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். விளையாட்டெல்லாம் தூர வை. உன் மாமியார்ட்ட சொல்லி விடுறதுக்க தேவையில்லாம எங்க வீட்டுல வந்துட்டு சண்டை இழுத்துட்டு போகுது. எங்கள் மாமியார் உங்கள் வீட்டில் வந்து சண்டை இழுத்துதா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இளிச்சக்கா, என் மவ சோனியா எவ்வளவு சின்ன பிள்ளைக்கா. அந்த பிள்ளை கடையில நின்று ஏதோ கலர் பென்சில் வாங்குறதுக்கு நின்றுருக்கு. அப்ப இவங்க வீட்டுக்கு வந்திருக்காம்ல ஒரு மிலிட்டரி பையன். அவன் பேர் என்னது? பிரியாவா சொரியாவா? ஆம்பளை பையனுக்கு பிரியாணி யார் பேர் வைப்பாங்க? அவன் பேர் சூர்யா. அந்த பையன் கூட நிக்கிறத பார்த்து சூர்யா லவ் பண்ற பொண்ணு இவாதான் அப்படின்னு எங்க வீடு தேடி வந்து சண்டை இழுத்துட்டு போகுது. உம் அவளை அடக்கி வை, ஏன் பிள்ளைய பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு என்னலாம சொல்லுதுக்கா. அடக்கடவுளே, அவ சின்ன பிள்ளைல அப்படின்னாலுமே அந்த பையத்தை இவ எம்பி பேச போற. இதுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏன் அவ கோவத்துல கல்ல கொண்டு மண்டையில அடிச்சு விட்டா. ஓ, அதுதான் மண்டையில் அடிபட்டுருக்காக்கும். அதுங்க கிட்ட சொல்லவே இல்லை. கீழே விழுந்துட்டேன்னு கதை விட்டுது. என்ன பேச்சு பேசுது தெரியுமா? நானும் செல்ல மக்கள் நல்ல குணம் நினைச்சேன். எப்படியோ என்ன வரத்துக்கு வந்துட்டு. சரி, நான் இப்ப கேட்கேன். ஏன் அவளுக்கு அவளை யாருன்னே தெரியாதுக்கா. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லுதானே. இப்போ ஒருவேளை அப்படி காதலிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வரத்துக்கு தானே வரும். அப்ப இது என்ன பழகி இருக்கு சார்? இது புத்தி எனக்கு நேரத்தே தெரிஞ்சுட்டு. அதுக்கு தான் காதல் கல்யாணமே பிடிக்காத. அது ஒரு மெண்டலு. அந்த பிள்ளை வயசு என்ன, இந்த பையன் வயசு என்ன? அவளே பச்சை பிள்ளை. அவளை வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிடுங்க. எல்லாவேளையும் என் வீட்டுக்காரர் இல்லை இருந்தாருன்னு பெரிய சண்டை வந்திருக்கும். சரி விடுமா, வயசான அளவுலேயே அப்படிதான் இருப்பா. ஒளி பெருசா எடுத்துக்கிறாத. நீ சொல்லிட்டல்ல, அப்புறம் விட்டுரு. நான் நல்லா பிடிச்சி ஏசி விட்டேன். நானும் அது முறையிலும் முடிக்க மாட்டேன். அட கடவுளே, இத்தனை வருஷம் பழகுன பங்கஜக்கா மகான்னு சந்தேகத்திலேயே அவங்களே இப்படி திட்டிருக்கு. நான் தெரிஞ்சுதான் இனி தொலைச்சிப்படும். எம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்க. உனக்கு பயமா தானே இருக்கு, எனக்கு தெரியும். உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். சும்மா இருட்டி, யாரும் சொல்லிடாதுங்கிட்டே, அதுக்கு தெரியவே வேண்டாம். இப்போதைக்கு அதுக்கு தெரிய வேண்டாம். இப்போதான் சோனியா நினச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து நீனு தெரிஞ்சதுல இன்னும் கொஞ்சம் ஆடும். கொஞ்ச நாள் போட்டும். சரி உட்காரு, டென்ஷன் ஆகாத. இல்லக்கா, எனக்கு மூடு சரியில்லைக்கா. மனசுக்கே சரியில்லை பார்த்துக்கிடுங்க. நான் நாளைக்கு வந்து நல்லபடியா பேசுறேன். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசினா நல்லா இருக்காது. நாளைக்கு வரேன் சுந்தரி, நாளைக்கு வரேன். டி நெட்டவழிக்கு மாமியிட்ட சொல்லிவிடு, தொலைச்சிவிடுவேன். நீங்கள் செவுட்டில் 4 விட்டுருக்க வேண்டியது எனக்கா அந்த கிழவிக்கு. வயசுல பெரியவங்கன்னு சத்தம் போட்டு விட்டுருக்கேன். என் மாவை தான் அடிச்சுட்டா. நாளைக்கு சோனியை கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அடித்த கைக்கு. பங்குசனிக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கா. பின்ன பொம்பளை பிள்ளைய தப்பா சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி போய் சண்டை போடலாமா? பழகி இருக்கோமே, வச்சிருக்கோமே, ஒரு பேசுறது ஒரு இது இருக்குல்லாக்கா. அதுவும் சரிதான் நீ சொல்றதும். ஒரு வாரம் ஆயிட்டு. பிச்சுமணி இனிமே அவ்வளவுதான். பிச்சுமணிக்காக முடிஞ்சுது. இனிமே அவனை நான் வீட்டுல சேர்க்க போறதும் இல்லை, எதுவும் பண்ண போறது இல்லை. கண்ணானம் கிள்ளானெல்லாம் கேன்சலு. ஏமாத்துக்காரன் என்னை ஏமாத்திட்டல. உன் போட்ட மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதுவும் செய்ய மாட்டேன். யார் இவனுங்க? கண் ஆபரேஷன் கண்ணாடியை பெருசா மூஞ்சி மூக்குக்கெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கானுவ. எப்படி வீட்டுக்குள்ள வந்தானுவ? ஏய் வா வா, கரெக்ட் நாயே. யார் நீ? கைய விடு. அடம்பிடிக்காம வந்துரு. போலீஸ் சொல்லிடுவேன். ஓடுங்க நாயில. என் 6 வயசு குரங்குல யார் நீங்க? சத்தம் போடாம இருமா, சத்தம் போடாம இரு. யானை கணக்க நீ கீழே விடுங்க. நீ அட பரதேசியில எங்க போட்டு போதுவோ? இருமா, ஆடாம இருவனு கெட்டி வைக்கணும். என்ன வீடு? சும்மா கத்திட்டு இருக்காத மகாசாம இரு. ஐயோ, யார் இவங்கன்னு தெரியலையே. என்கிட்ட இருக்கிற ஒரு கொடியும் புடுங்க போறாங்களா? வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. பயமா இருக்கு. என்ன செய்ய போறாங்களா தெரியலையே. இது யார் வீடு? ஏன் பங்களாவோட இது நல்ல பெருசா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு யாராவது பெரிய தொழிலதிபர் தூக்கிட்டு வந்துட்டாங்களா? எத்தனை வாட்டி தான் காதலிக்க முடியும்? இனிமே என் வாழ்க்கையில காதலே கிடையாது. மேடம்,
தண்ணி எதுவும் குடிக்கீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏய் பஞ்ச பரதேசி நாயே, யார் நீ? என்னை காதலிக்கிறியா? எனக்கு மனசுல யாருமே கிடையாது, என்னை விட்டுரு. எம்மாடி, நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சா. உங்களை மாதிரி ஆளெல்லாம் நான் லவ் பண்ணவே மாட்டேன்ப்பா. அப்ப வேற யாருக்கும் பதில் என்ன தீட்டு வந்துட்டீங்களா? கரெக்டான ஆளை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். இருங்க இருங்க, என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஏய் நில்லு, கெட்ட ஒத்துட்டு போ. சார் தான் கட்டி வைக்க சொன்னாங்க. யார் உங்க சாரு? அவரே வந்து யாருன்னு உங்களுக்கு சொல்லுவாரு. எதுக்காக என்ன கெட்டி வச்சிருக்கீங்க? எப்பப்பா கேள்வியா கெட்டு கொள்ளுது. பசி எடுக்கு. 5 கிலோ ஃப்ரைட் ரைஸ் வருது. இதுக்கு 5 கிலோ ஃப்ரைட் ரைஸ் தான். இதுக்கு இன்னைக்கு தனியா உட்காந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 கிலோ பத்தாது, கூட 1 கிலோ சேர்த்து சொல்லு. பிச்சு மணி போனதுக்கு அப்புறம் வீட்ல ஒரே கஷ்டம். இப்ப வேற நான் கடத்தப்பட்டிருக்கேன், யார் காப்பாத்துவாங்க? என்னை தேடுறதுக்கு கூட நாதி கிடையாது. இது என்ன கால் மட்டும் தெரியுது? இது யாரு பார்க்க பிச்சுமணி மாதிரி இருக்கு? பிச்சுமணிக்கு தம்பியா அண்ணனா நினைக்கேன். இங்க இரு, பிச்சுமணி எங்க வீட்ல வேலை செஞ்சது உண்மைதான். இப்ப அவன் ஓடிட்டான். அவனுக்காக நீ என்னை கடத்தி வச்சிருக்க. எலிஃபன்ட் மேடம். பிச்சுமணி நீயா? நல்லா இருக்கீங்களா எலிஃபன்ட் மேடம்? இது என்ன கோமாளி வேஷம்? இது என்ன கோட் சூட்டு? உங்ககிட்ட நான் நிறைய உண்மைகளை சொல்லணும் எலிஃபன்ட் மேடம். அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு தெரியல. என்ன உண்மை? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். பிச்சுமணி இங்கிலீஷ்லாம் பேசுவியா? இங்கிலீஷ் பேசுவாரா? தமிழ், ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ்னு ஒரு 5 லாங்குவேஜ் கிட்ட பேசுவாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. எதுவும் நாடகம் ஷூட்டிங் எடுக்காங்களா? நான் எல்லாத்தையும் ஒன்னொன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவரே சொல்லட்டும், நம்ம இதுக்கு நடுவுல. ஆளு பேச்சு நடவட எல்லாம் மாறி கிடக்கு. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆகும். தள்ளுங்க, உங்க பக்கத்துல உட்காந்து சொல்றேன். ஜான் சார் கதையை சொன்னதும் பானுமதி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, ஏத்துப்பாங்களா ஏத்துக்கலையா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, பொறுத்திருந்து பாருங்கள். வேண்டாம் செல்லின் பாப்பா, நீ சாப்பிடுமா. வேண்டாண்டா செல்லம், நீ சாப்பிடுங்க. எம்மா மண்டை என்ன வலி வலிக்கு. எம்மா ரொம்ப மண்டை வலிக்காமா? இல்லம்மா நல்ல சுகமா இருக்கு. ஏமா அப்படி சொல்லுத? வேற கெட்டு போட்டு வச்சிருக்கேன், வலிக்கான்னு கேட்டுட்டு இருக்க. எப்படிமா பாத்ரூம்ல விழுந்த? எப்படியோ விழுந்துட்டேன், அதையே கேட்டுக்கிட்டு கிடக்காத எரிச்சலா இருக்கு. செல்லம்மா கொஞ்சம் வா, பேங்க் வரைக்கும் போயிட்டு வருவோம். இந்த மண்டைக்கட்டோடலாம் நான் வர முடியாது, சும்மா இருங்க. நல்லா இருந்தாரு, பூங்குடியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மோரையை தூக்கி வச்சுட்டு இருக்காரு. சரி மதியானத்துக்கு உனக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு. ஏமா இன்னைக்கு என் மாமியார் மீன் குழம்பு கொண்டு வரேன்னு சொல்லிச்சுமா. நல்லதா போச்சு, அப்ப அதுக்கு உனக்கு கொடுத்துடலாம். மற்ற ஆளுகளுக்கு மட்டும் என்னத்தையாவது ரசத்தை வச்சு கொடுத்துருவோம். எம்மாங்க பாருங்க, மண்டையில பெரிய கெட்ட போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. வா அதுகிட்ட போய் கொஞ்ச நேரம் நக்கல் அடிப்போம். எனக்கு தான் உடம்பு சரியில்லை, வீட்டுல ஏதாட்டு வேலை செய்யலாம்லாட்டி. அதை பத்தி மண்டையில என்னாச்சு? கக்கூசில வலிக்கு விழுந்துட்டம்மா. எப்படி விழுந்தீங்க? மல்லாக்க விழுந்துட்டேன். அப்ப பின்மண்டையில தான் அடிப்படணும், ஏன் முன்னாடி பட்டிருக்கு? முன்னாடி ஒரு பைப்பு இடிச்சுதுமா. பைப்பு வலது பக்கம் இருந்ததா இடது பக்கம் இருந்ததா? வலது பக்கம் இருந்தது. அப்படியே உங்களுக்கு இடது பக்கம் அடிபட்டிருக்கு. ஏன் உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ என்ன பெரிய போலீஸா, சிஐடி ஆபீசரா? இல்ல மண்டைய பார்த்தா யாரோ கள்ளக்குண்டை அடிச்ச மாதிரி இருக்காதான் கேட்டேன். உன் மோர பாத்ரூம்ல கவனமா போங்க. வலிக்கு வலிக்கு விழுந்து பின்மண்டையில அடிச்சிட்டுனா ஞாபகம் மருதி ஆயிரும். அப்புறம் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாம போயிரும். இப்ப மட்டும் உன்னை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு பாரு. நீ வீட்டுக்கு வந்தாதான் இப்படி ஒருத்தி இருக்காங்கிறதே தெரியுது. சான்சரா நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லாத பாட்டி, ஒரே மண்டவலி. உனக்கு இது மண்டையில் அடிபட்டதா? அவ ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாதான் அவளுக்கு மண்டவலி வந்துட்டு. சரிம்மா கடையில போய் ஒரு 15 முட்டை வாங்கிட்டு வந்துரு. சரியான முட்டை குடும்பமா இருக்க இது. பெரியம்மா நம்ம கடைக்கு போனா என்கிட்ட சொல்லுங்க, அவங்களும் அனுப்ப வேண்டாம். பரவாயில்ல, அவளே போயிட்டு வரட்டும். ஏன் பெரியம்மா என்கிட்ட பேச மாட்டேங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, வேலையை பாருப்பா. என்ன செல்லம்மா பேச்செல்லாம் ஓவரா இருக்கு, ஸ்கேல தூக்கணுமா? ஆமா, இந்த ஆளுக்கு ஸ்கேல தான் தெரிய வர, ஒரு அளவும் தெரியாது. தாத்தா மாமா ஸ்கேல் இடம்லாம் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு, வாங்கிடுங்க. சீ வாய மூடு. எதுக்கு பெரியப்பா ஸ்கேல் வேணும்? நான் வாங்கிட்டு வரவா? வாங்கி கொடுப்பா, என்னை அவர் அடிச்சு கொல்லட்டும். அடிப்பாரா? அடிக்கதான் அவர் ஸ்கேல் கேட்காரு. தெரிஞ்சுதானே நீ நடிக்க. சத்தியமா எனக்கு தெரியாது பெரியம்மா. போப்பா, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன். முட்டையே வேண்டாம், ஆளை விடு. ஏமா சூர்யாட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுத? மண்டில் அடிபட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு. எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு. எல்லாருக்கும் நீ பார்த்தா நக்கலாதான் தெரியும். நான் எங்கேயாட்டு போறேன். பெரியம்மா நில்லுங்க. ஏம்மா எங்க போற? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நான் இங்கே வராமல் இருந்திருந்தா சூர்யாவுக்கு என் மேலே காதல் வந்திருக்காது. என்னால் தான் எல்லாம்.
எனக்கு சோறு போட்டு என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா அத்தை பாட்டி மனசு உடைஞ்சு போய் இருக்கு. அண்ணி அம்மா எங்க போறாங்கன்னு போய் பாருங்க. அது இங்கே எங்கேயாவது மரத்துக்கடியில் போய் நாலு கிழவிங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பயப்படாதானே, நாங்கள் போய் கூட்டு வரோம். மாலை 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 ஜோடி 200 ஜோடி 200. குட் மார்னிங். காலை வணக்கம் கண்ணம்மா. இந்தாங்க, இதுல நெய்ச்சோறும் வெஜிடபிள் குருமாவும் இருக்கு. சாயங்காலம் ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறேன். கோயில் முன்னாடி வேண்டாம். என்ன ஒரே ஸ்பெஷல் சாப்பாடா இருக்கு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அட கையை கொடுங்க, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பிறந்த நாள்னு சொல்லவே இல்லை, நான் ஏதாவது பரிசு வாங்கியிருப்போம்ல. ஐயோ பால் பாண்டி அதெல்லாம் வேண்டாம். சும்மா இருங்க, என் ஃப்ரெண்டு நீங்க உங்களுக்கு பரிசு கொடுக்காம எப்படி? இன்னைக்கு கடையை அடைச்சிட்டு பாருங்க, உங்களுக்கு போய் பரிசு வாங்கிட்டு வருவேன். சும்மா இருங்க பால் பாண்டி, வியாபாரத்தை கெடுக்காதுங்க. அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன். ஒரு பரிசு வேண்டாம், உங்க இதயத்தை மட்டும் கொடுங்க. என்ன சொல்றீங்க? இதயமா? இதயத்தை வெளியெடுத்தா நான் செத்துருவேன். சரியான மரமண்டை. ஆமா, இதயத்தை வெளியெடுத்தா செத்துருவீங்க. நீங்களே வச்சுக்கிடுங்க. கண்ணம்மா, சொல்லுங்க. நீங்க சொன்னது உண்மையா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கோயில் மட்டும் இடத்து போய் சொல்லுவாங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் உங்க இதயத்தை கேட்டேனா? கண்ணம்மா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க படிச்ச பிள்ளை, அழகான பிள்ளை, பணக்கார பிள்ளை. நானும் ஒரு பரதேசி பைய. காதல் அதெல்லாம் பார்க்காது, புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு காதல் தொழில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கேன். நீங்களே என்ன எதுவும் ஏமாத்திட்டீங்கன்னா? ஓ, என்னை பார்க்க ஏமாத்துறக்காரி மாதிரி தெரியுது, அப்படிதானே? ஐயோ கோவப்படாதீங்க, கண்ணு மொழி வெளியே வந்துட போகுது. போங்க பால் பாண்டி, ஒரு பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்ணது நீங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க, எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் தர்றீங்களா? 2 நாள் இல்ல, 2 வார நாள் எடுத்துக்கிடுங்க. சாயந்தரம் மறக்காம கூடையை கொடுத்துருங்க. சாயந்தரமே முடிவை சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயா ராசா, நீங்க மெதுவா சொல்லுங்க, கூடையை மறந்துடாதீங்க. எங்க அத்தை கேட்பாங்க. 2 நாள்ல நல்ல முடிவா சொல்லணும். என்னை பிடிக்கல போல, உடனே சந்தோஷப்படுவார் நினைச்சு 2 நாள் டைம் கேட்காரு. நாம தான் ஃப்ரெண்ட்லியா பேசுறது தப்பா எடுத்துட்டோமோ சார்? மனசே கஷ்டமா இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை சிவாட்ட சொல்லணும். இன்று கடை விடுமுறை. நம்ம மாலை கடைக்கார எப்பவுமே கடையில இருக்கிறது கிடையாது. நம்ம கடை போட்டாலும் பத்தி விடுதான் நம்மள. கெட்டன முடிச்ச பையன். மாலையெல்லாம் போட்டுட்டு எங்க ஒளிஞ்சு போனா? இந்த காலத்துல கடுமையா உழைக்கிறவங்களுக்கே காலம் கிடையாது. இந்த மாதிரி வெட்டி பயிலுக்கு தான் நல்ல கடைலாம் கிடைக்கும். நான் ஒரு கடின உழைப்பாளி, ஆனா எனக்கு கடையே கிடைக்க மாட்டேங்குது. வடகடையில சுட்டு நானும் வடை மாதிரி வெந்துகிட்டு இருக்கேன்.